السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده ونحن على ذلك من الشاهدين أما بعد. புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகரைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ், ஜித்தாவிலிருந்து யான்பு மக்களை பார்க்குறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. இங்கே வந்தோடனே ஒரு ஜித்தால் இல்லாத ஒரு கூலிங் இங்கே கிடச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது 2வது தடவை நான் வருது. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இஃப்தாருக்கு நான் வந்திருந்தேன். இங்கே ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க ஒரு 2 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த யான்பு தாவா சென்டர் அதோட மக்கள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இப்படிதான். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை யாரும் உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த அறிமுகம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த பேசிக் நம்மளோட தலைப்பு என்ன இன்னைக்கு? என்னோட தலைப்பு கொள்கை சார்ந்த தலைப்பு, அக்கீதா சார்ந்த தலைப்பு. கொள்கையில் ஏற்படும் குழப்பங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ அந்த கொள்கையின் காரணத்தினால்தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேட்குறேன். இந்த கொள்கை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரை உருவாக்குனதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிளானிங்கோட தான் பண்ணி கொண்டிருக்கிறான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மனிதர்களையும் ஜின்னுகளையும் அவனை வணங்குவதற்கு தவறை படைக்கவில்லைங்கிற ஆயத்தை பலமுறை நம்ம ஓதியிருப்போம், பலமுறை நம்ம கேட்டிருப்போம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வானங்கள் பூமிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்தான். எல்லாத்தையும் படைத்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்மை படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அல்லாஹ்வோட பிளான் என்ன அப்படின்னாக்க, இந்த வானங்கள், இந்த பூமிகள், இந்த மலைகள் எல்லாத்தையும் படைத்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்க போகும் அமானிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு அல்லாஹ் சொல்றோம். யார்கிட்ட? வானங்கள், பூமிகள், மலைகள்கிட்ட. ஆனால் அந்த வானங்களும் அந்த பூமிகளும் அந்த மலைகளும் அந்த அமானிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அமானிதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானங்கள் மீதோ அல்லது அந்த மலைகள் மீதோ அல்லாஹ் இறக்கி இருந்தான் என்றால் அதெல்லாம் பஞ்சு பஞ்சாக என்னைக்கோ பறந்து போயிருக்கும். பின்புதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அந்த அமானிதத்தை ஆதமுக்கும் ஆதமோட மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி உள்ளான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்றப்ப அல்லாஹ் சொல்றான், இன்ன அரதுனா அமானத்தன் அல ஸமா. இந்த அமானத்தை அல ஸமா வஅலல் அர்த், அந்த பூமிக்கு, வஅலல் ஜிபால், இந்த மலைகளுக்கு இறக்கி விட்டோம். ஃபஅபௌன ஐ யஹ்மில்னஹ, அவர்களெல்லாம் பயத்தில் அந்த அமானிதத்தை எங்களால் தாங்க முடியாதுங்கிற அந்த பயத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று விட்டு விட்டார்கள். ஃபஹமலஹல் இன்சான், பின்பு இந்த மனிதன் அதை பொறுப்பேற்றுக் கொண்டான். அந்த அமானிதத்தை நீங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களும், நானும், என்ன நம் குடும்பத்தார்களும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமானிதம் இருக்கு. இந்த மாதிரி நாம் எல்லாரும் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். இதுதான் நமக்கும் அல்லாஹ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அப்படி அமானிதம்னா என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபாக்கள் சொல்றப்ப அந்த அமானிதம்ங்கிறது இஸ்லாம். அந்த அமானிதம்ங்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும்,
அவனுக்கு இணை துணை கற்பிக்க கூடாது. இதுதான் அமானிதம். ஸோ இந்த அமானிதத்தை நானும் ஏற்றிருக்கிறேன், நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க. ஏற்றுக்கொண்டுதான் இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நம் தந்தை இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த நிமிஷத்திலிருந்து அந்த அமானிதத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று ஒரு எதிரியும் உருவாகிவிட்டான். என்ன பேசிட்டு இருந்தோம்? அமானிதம். நாம் அமானிதம். அந்த அமானிதத்தை முறியடிக்க வேண்டும். இந்த மனிதர்கள், நீங்களும் நானும் நம் தந்தையும் இந்த அமானிதத்தை பேணக்கூடாது என்று ஒரு எதிரி அந்த நேரத்திலே உருவாக்கப்பட்டாச்சு, இப்லீஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பிள்ளைகள், இப்லீஸோட கூட்டங்கள், இப்படிதான் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு போட்டி இரண்டு கூட்டத்தார்களுக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆதமோட பிள்ளைகளுக்கும் இப்லீஸோட கூட்டத்தார்களுக்கும் இந்த பிரச்சனை அந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது யாராலும் மாற்ற முடியாது. இது அல்லாஹ்வோட சுன்னத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் இந்த மனிதர்களை சோதிக்க வேண்டும், இப்படிதான் சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி இருக்கிறான். அவன் ஆசைப்பட்டான், அவன் கட்டளையிடுகிறான். ஃபஅலு லிமா யுரீத். அவன் நாடியதை அல்லாஹ் செய்தே தீருவான். அவனை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை. மாறாக என்ன அதிகாரம் இருக்கு? அவன் சொல்வதை பின்பற்ற அதிகாரம் மட்டுமே நம்மளிடம் இருக்கு. இப்ப இந்த ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு என்னது? இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய தொடர்பு. இந்த தொடர்பு தான் இது. என்னது? ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தானே. ரெண்டு கம்பெனி ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவாங்க, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்ட்டு. இதுக்கு பேர் என்ன அரபியில? அக்குது, அக்ரிமெண்ட். இதுதான் நம்ம அக்கீதான்னு சொல்றோம். அக்கீதா என்றால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அக்கீதா என்றால் அது ஒரு வகையான ஒரு அக்ரிமெண்ட். அக்குதத்துன் நிக்கா, வீடு வாடகை கட்டோம்னாக்க அக்குதல் இஜார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டுவோம். அது என்னது? நமக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஸோ அதுபோல் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் படைப்பினங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் தான் அந்த அக்கீதா. ஸோ இந்த அக்கீதாவை முன் சென்ற உலமாக்கள் தௌஹீத் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தௌஹீத், அக்கீதாவே தௌஹீத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுன்னா என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சுன்னா என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபிக்குல் அக்பர், இமாம் அபு ஹனீஃபாவோட புத்தகம் சுன்னா, கிதாபு சுன்னா. இவங்க இமாம் அஹ்மதோட அக்கீதா புத்தகம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு வார்த்தையை கொண்டு அந்த ஒப்பந்தத்தை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை உலமாக்கள் அழைத்திருக்கிறார்கள். ஷார்ட்டா சொல்ல போனோம்னாக்க, நாம் அல்லாஹ் சொல்வதை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்வான். என்னது? அவனை ஷிர்க் இல்லாமல் அவனை வணங்க வேண்டும், அவனை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும். அதுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அது மக்ஃபிரத்தையும் சொர்க்கத்தையும் தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எப்ப நமக்கு இந்த அக்கீதா, இதுதான் அக்கீதா என்று தெரிஞ்சிருச்சோ, இந்த அக்கீதாவை நாம் எப்படி பெற முடியும்? அக்கீதாவை எப்படி பெற முடியும் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், பொதுவாக அக்கீதாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க, அல் கைபியாத், நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசக்கூடியது தான் அக்கீதாவா இருக்கும். அக்கீதான கொள்கை, தமிழ்ல கொள்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும், அவன் முஸ்லிமா இருந்தாலும் சரி, நாத்திகனா இருந்தாலும் சரி, வேற எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, இல்ல மதமே இல்லை என்று இருந்தவனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். பைலா வச்சிருக்கிறாங்களே, எல்லா ஆர்கனைசேஷன் பைலா வச்சிருக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சிகள் ஒரு பைலா வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு. கொள்கை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நாத்திகனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஏன்னா கடவுளை நம்ப மாட்டோங்கிற கொள்கை இருக்கு. இப்படி இந்த கொள்கை இருக்கிறப்ப, இந்த கொள்கையை குறிப்பா நாம் அக்கீதாவை எதை சொல்லுவோம்? நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். சொல்ல போனால் இந்த 6 விஷயங்கள் தான் ஒரு அடிப்படை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசுல படிச்சிருப்போம், இப்பயும் படிச்சிருப்போம். இப்ப இந்த 6 விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் பத்தியோ ரசூல் பத்தியோ நம்ம பார்த்திருக்கோமா? ரசூல்ல அல்லாஹ் பத்தி பார்த்திருக்கோமா? சொர்க்கத்தை பார்த்திருக்கோமா? நரகத்தை பார்த்திருக்கோமா? இது எல்லாத்தையும் நாம் நம்புறோம். நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையை நாம் எங்கிருந்து பெற முடியும்? 2 விஷயம்தான்.
ஒன்று, அதை பார்த்தவர் நம்மளிடம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அதை படைத்தவர் நம்மளிடம் சொல்ல வேண்டும். ஸோ அதை பார்த்தவர் யாராவது இருக்காங்களா? அல்லாஹ் பார்த்தவங்க யாராவது இருக்காங்கனாக்கா இல்லை. ஹயர். அப்புறம் என்ன அடுத்து? படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடம் சொல்ல வேண்டும். அப்பதான் அதை நம்ம தெரியும், நம்ம முடியும். படைத்தல் ரப்புல் ஆலமீன் நம்மளை மனிதர்களை படைத்துவிட்டு அனாதையாக விட்டுவிடவில்லை. மாறாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த கிதாபை, இந்த குர்ஆன், நமக்கு இந்த குர்ஆன், இதுக்கு முன்னாடி ஜபூர், இதுக்கு முன்னாடி இன்ஜீல், இந்த மாதிரி புத்தகங்களை, வேத புத்தகங்களை கொடுத்து மனிதர்கள் அதை நோக்கி அழைக்கிறதுக்காக புத்தகத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதை அந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு ரசூல்மார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். அப்படி வந்தது தான் இறுதியாக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து வந்த அந்த செய்தியை நம்மிடம் சொல்றாங்க. இதுக்கு பேரு வஹி. இதுக்கு பேரு வஹி. இப்ப இந்த வஹியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் பெரும்பாலான விஷயம் கொள்கை சார்ந்த விஷயமா தான் இருக்கும். அதாவது மறைவான விஷயங்கள் தான் இருக்கும். அல்லாஹ்வை பற்றியும், ரசூலை பற்றியும், சொர்க்கத்தை பற்றியும், முன் சென்ற சமுதாயத்தை பற்றியும், பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இது மட்டும்தான் இருக்கும் இந்த குர்ஆன்ல. பாக்கி அமல்கள் சம்பந்தமாக ஏன்னா மற்ற விஷயங்களும் இருக்கும். அந்த குர்ஆனை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் சஹாபாக்கள் அதை செய்தார்கள். அதுக்கப்புறம் தாபீன்கள், தபா தாபீன்கள், அப்புறம் வந்து நல்லடியார்கள். இன்னைக்கு 1447 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 448வது வருஷத்துல நீங்களும் நானும் இருக்கும். இந்த அமானிதத்தை நம்மிடம் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? அதான் விஷயம். இந்த அமானிதத்தை மோசமாக, அதாவது இந்த அமானிதத்தை ஒரு தவறு ஏற்பட விடாமல் நாம் அதை தடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு முதல் நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சால்தான், அதாவது இந்த விஷயங்கள் தெரிந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் கலப்படங்கள் ஏற்படாமல் நாம் தடுக்க முடியும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சால்தான். இந்த அக்கீதாவை பற்றியோ, இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களோ, இல்லை இந்த குர்ஆன் சார்ந்த விஷயங்களோ, இந்த வஹி சார்ந்த விஷயங்களோ நமக்கு தெரிய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம் என்றால் எப்படியாவது அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூடிய இந்த மனிதர்களை, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூடிய இந்த மனிதர்களை அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அதை நோக்கிதான் இன்னைக்கு உலகமே பிரயாணித்து கொண்டு இருக்கு. அதுக்கு இந்த இப்லீஸோட கூட்டம் என்று நாம் சொன்னோம் இல்லையா, அவர்கள் பாடுபட்டு பல்வேறு முயற்சிகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள். அதனாலதான் அக்கீதாவில் ஏன் குழப்பம் ஏற்படுது? ஒரு மனுஷனுக்கு அக்கீதாவில் ஏன் குழப்பம் ஏற்படுது அப்படின்னாக்க, மற்ற குழப்பக்கூடிய அந்த சக்திகளோட வாய்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், எந்த அமானிதத்தை நாம் பேண வேண்டுமோ அந்த அமானிதத்தில் குறை ஏற்பட்ட காரணத்தினால், எந்த அமானிதத்தை நாம் பேணி பிறருக்கு எத்தி வைக்க வேண்டுமோ அந்த அமானிதத்தில் குறை ஏற்பட்ட காரணத்தினால் இவர்களோட சத்தம், அந்த அமானித மோசடி செய்யக்கூடிய மற்றவர்களோட சத்தம் உயர்ந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க ஒரு சமூகமே இந்த அமானிதத்தை பேண முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல்வேறு வகைகள்ல அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம், சஹாபாக்களோட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஹிஜ்ரி 500 வருஷங்கள் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த குழப்பம், மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள்ல வந்து ஃபிரக் அப்படின்ட்டு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஃபிரக் அப்படின்னாக்க பிரிவினை, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய பிரிவினை. உதாரணத்துக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறதுதான் அடிப்படை கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் சொல்லக்கூடியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தடுத்ததை விட்டு விடுங்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடத்தோம் என்றால் அங்க அது அமானித மோசடி. அதுக்கு பேர் அமானித மோசடி. ஏன்னா அல்லாஹ்வோட கட்டளையை நாம் பின்பற்றவில்லை என்று அர்த்தமாகும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு,
என்னது குல் ஹாதிஹி சபீலி வ இன் ஹாதா சிராத்துன் முஸ்தகீம் ஃபத்தபிஊன், இதுதான் என்னோட நேர்பாதை, இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஒரு அறிக்கை மாதிரி நமக்கு சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை பின்பற்றாமல் நாம் வேற விஷயங்களை பின்பற்ற ஆரம்பித்தோம் என்றால் உண்மையான அந்த கொள்கையிலிருந்து நாம் மாறி போகிறோம் என்று அர்த்தம். இனிஷியலா பார்த்தோம்னாக்க, உதாரணத்துக்கு இதான் நேர்பாதைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டைவர்ஷன் ஏற்படலாம் கொள்கையில. அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்தை நாம் மார்க்கம் என்று நினைச்சுக்கலாம், அதுபடி அமல் செய்யலாம். ஆனால் அதிலே போயிட்டு இருந்தோம்னா அது போய் சேரக்கூடிய இடத்த பாருங்க. நேர்பாதை இப்படி போகுது, இனிஷியலா கொஞ்சம் தான் டைவர்ஷன் இல்லையா, ஆனா போய் சேரக்கூடிய இடம் டோட்டலா அந்த டெஸ்டினேஷனே வேறையா இருக்கு. நேர்பாதை இங்க இருக்கு, நாம் போய் சேர அந்த கொள்கை பிரச்சனையால சேர்ந்த பாதை இந்த பாதையா இருக்கு. இதுக்காக தான் நாம் கொள்கையை முறையாக படித்து அந்த கொள்கையை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். பிறருக்கு எத்தி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரெண்டாவது விஷயம். நம் குடும்பத்தார்களுக்கு நாம் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் குடும்பத்தார்களுக்கு எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கோம். அவன் திருப்பி அந்த நம்ம முன்காலத்தில் பார்த்தோம்னாக்க பல்வேறு குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் வந்தது. குழப்பங்கள் இல்லாமல் ஒருபோதும் இந்த சமுதாயம் இருந்ததே கிடையாது. குறிப்பா சொல்ல போனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து குழப்பங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. இந்த குழப்பம் அல்லாஹ்க்கு தெரியாம நடக்குது, அல்லாஹ் தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனால் இதுல படிப்பினை என்ன அப்படின்னாக்க, இந்த குழப்பத்தில் ஒருவர் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் அவர் இந்த கல்விங்கிற அந்த பாதையை கல்வி கற்றால் மட்டுமே அவர் தெளிவாக இருக்க முடியுமே தவிர, உலகம் போற போக்குல நானும் போவேன் என்று ஒருவர் இருந்தார் என்றால் அந்த போக்கூடிய அந்த குழப்பத்தில் இவரும் கரைஞ்சி போயிடுவார். கடைசியில நம்ம பார்த்த மாதிரி போகக்கூடிய இடம் ரொம்ப மோசமான ஒரு இடமாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் குழப்பங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க, கொள்கை ரீதியான குழப்பங்கள் என்ன வந்துச்சு? உதாரணத்துக்கு ஹவார்ஜிகளோட ஃபித்னாக்கள் வந்துச்சு. குரான் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, ஏன்னா குரான் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்க்கு நம்ம மாதிரியே மனிதர்கள் மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வருவான் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள், ராஃபிதாவோட குழப்பங்கள், அதாவது அபூபக்கரையும் உமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாறாக அலியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள் ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா, இந்த குழப்பங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு மஸ்லால தான் இருக்கும். இந்த ராஃபிதாவோட குழப்பங்களே நம்ம பார்த்தோம்னாக்க, ஆரம்பத்துல நீங்க அபூபக்கரையும் உமரையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா இல்ல அலிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு கூட்டம் நாங்கள் அலிக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் அபூபக்கர் உமருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனால் அது மாறி மாறி காலங்கள் மாற அந்த குழப்பங்களும், ஏன்னா குழப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஹக்கு ஒண்ணுதான். அதனால்தான் உண்மைங்கிறது அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா குழப்பங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அதிலே இருந்திருப்பாரு, அந்த குழப்பத்திலே பிரயாணிச்சிருப்பாரு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வேற மாதிரி அதுல இருந்து ஒரு டிவியேஷன். சரி, அவரோட ஒரு கூட்டம் போகும், அது ஒரு 10 வருஷம் போனோன்னே அதுல இருந்து ஒரு டிவியேஷன் அப்படின்ட்டு குழப்பங்கள் கூடிக்கொண்டே போகும். ஆனால் உண்மையான பாதை ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி ஆரம்பித்து தான் அந்த குழப்பம். ஆனால் இன்னைக்கு எங்க போய் நின்றுருக்கு? 1400 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் அபூபக்கரையும் உமரையும் விரும்புகிறீர்களா இல்ல அலியை விரும்புகிறீர்களா ரலியல்லாஹு அன்ஹும் என்று கேட்டவர்கள் இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அபூபக்கரையும் உமர் மேலையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க மேலையும் லானத் சொல்ற அளவுக்கும் அவர்கள் காஃபிர் என்று சொல்ற அளவுக்கும் அந்த குழப்பங்கள் போய் அவங்களை விட்டுருச்சு. இன்னொரு சாரார் இதோட நிறுத்திட்டாங்க, ஒரு சாரார் லானத்தோட நிறுத்திட்டாங்க. இன்னொரு சாரார் இன்னொரு படி மேலைக்கு போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அஹ்லுல் பைத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, ஏன்னா அவர்களுக்கு மறைவான ஞானங்கள் இருக்கு, அவர்கள் நம் நோய்களுக்கு குணம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கும் எத்தனையோ ஊடுங்கள்ல யா அலி மததுன்னு எழுதி போட்டிருக்கும்.
இந்த ராயப்பேட்டை ட்ரிப்ளிகேன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட வீட்டு வாசல்ல யா அலி மதத் அப்படின்னு தொங்கும். காரணம், யா அலி மதத்னா என்ன? அலியே எனக்கு உதவி செய். சரியா? இது இப்படி ஒரு கூட்டம் போச்சு. அங்கிருந்து ஒரு கூட்டம் டைவர்ட் ஆகி, இல்லை நாங்கள் வந்து அபூபக்கரையும் உமரையும் தான் நேசிப்போம், அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. அலி வந்து as per the லிஸ்ட் உஸ்மான் ரலியல்லாஹு அப்புறம் அலி ரலியல்லாஹு வருவாங்க அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் சொல்லி அசலுக்கு வரல. அசல்னா என்ன? அந்த ஆரம்பத்தில் இருந்த பாதைக்கு வராம பாதியில நின்றுட்டு அவுளியாங்களுக்கு இந்த சக்திகள் இருக்குன்ட்டு அவுளியாங்கள்ட்ட போயிட்டாங்க. அவுளியாங்கள்ட்ட போய் பல தரிகாக்கள் நாஷிக் பந்தியா அந்த மாதிரியான தரிகாக்கள் உருவாக்கி, இப்போ இவங்க என்ன, இந்த ராஃபிதாக்களுக்கும் இந்த ஷியாக்களுக்கும் இந்த தரிகாவாதிகளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, இவர்கள் அபூபக்கரையும் உமரையும் ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தோம்னாக்க அவுளியாங்களுக்கு சக்தி இருக்குது என்று சொல்லக்கூடியவர். அவுளியாங்களுக்கு மறைவான ஞானங்கள் இருக்கு. அதனாலதான் பத்ர் சஹாபாக்கள் அப்படின்ட்டு சொன்னாக்க 313 பேரையும் எழுதி தொங்க விட்டாக்க அந்த வீட்டில் பரக்கத்து வரும்ட்டு நம்பினார்கள். 313 பத்ர் சஹாபாக்கள். கப்பல் முழுக போற நேரத்தில் அந்த கப்பல்ல இருந்த ஒரு பெரிய ஞானி எப்படி தப்பிக்கிறது, அந்த கப்பலை எப்படி காப்பதுன்னு தெரியாம 313 சஹாபாக்களோட பெயரை பத்ரில் ஓட்டிட்ட சண்டை போட்டவங்க அவங்களோட பேரை எழுதி இப்படி கப்பல்ல தொங்க விட்டாராம். முழுக போன கப்பல் மேல வந்துருச்சு என்று ஒரு நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க வீட்டிலலாம் பார்த்தோம்னாக்க யா அலி மததுன்னு எழுதியிருக்காது, பத்ர் சஹாபாக்கள் துணை அப்படின்னு எழுதியிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வார்த்தைகள் தான் வித்தியாசம் தவிர கொள்கை அதே தான். ஏன் அல்லாஹ் உதவி அல்லாஹ் மததுன்னு சொன்னா என்ன ஆக போகுது? அசல் என்ன? அல்லாஹ் மதத், அல்லாஹ் உதவி செய்வான் எனக்கு, அல்லாஹ் முஸ்தான். ஆனால் அந்த அசலை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் இன்னும் அதை குட்டி போட்டு பல்வேறு பிரிவுகளாக ஒரு கூட்டம் அப்படி போடுச்சு. இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து இருந்த கூட்டம். இப்ப இந்த காலத்தில், நவீன காலத்துல பார்த்தோம்னாக்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி ஏற்படுது. மூட நம்பிக்கை ஏன்னா இது வந்து நம்ம சமுதாயத்தில் மட்டும் ஏற்பட்ட ஒரு புரட்சி கிடையாது. இதுக்கு முன்னாடி நஸ்ரானிகள் கிறிஸ்டியன்ஸோட சமுதாயத்தில் இந்த புரட்சி ஏற்பட்டுச்சு. எப்படி ஏற்பட்டுச்சு? அந்த அந்த மதத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னாடி, கிறிஸ்டியானிட்டிங்கிற வார்த்தை வரத்துக்கு முன்னாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு அப்புறம் அல்லாஹ் எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி விட்டானோ அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அவங்க தௌஹீதில் இருந்தாங்க. பின்பு என்ன ஆயிடுச்சு? இந்த யஹூதிங்களோட டார்ச்சர் அது தாங்க முடியாம பல பேரை அவங்களோட அந்த உண்மையான அந்த கோட்பாடை, அந்த நம்பிக்கையை விட்டார்கள். பின்பு யஹூதிகள் என்ன பண்ணாங்கனாக்க அவர்களே கிறிஸ்துவர்கள் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு, எப்படி அப்துல்லா பின் சபாங்கிற ஒரு யஹூதி, அசல் அவன் யஹூதி, அப்துல்லா பின் சபா என்ற ஒரு யஹூதி முஸ்லிம்கள் மாதிரி போட்டுக்கொண்டு அலி ரலியல்லாஹுவுக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை இந்த நேரான பாதை, நேரான கொள்கையிலிருந்து பிரித்து கொண்டு போனானோ அதே போல் ஷாஹுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யஹூதி, அந்த யஹூதி என்ன பண்ணனா கிறிஸ்துவர் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு அவர்கள் மாதிரியே பைபிளை அப்ப இருந்த அந்த இஞ்சிலை வாசித்து கொண்டு அந்த மக்களை குழப்ப ஆரம்பிச்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தவிர வேற எந்த ஒரு புத்தகத்தையும், எந்த ஒரு வேத புத்தகத்தையும் என்ன சொல்றது, கலப்படம் இல்லாமல் இறுதி நாள் வரைக்கும் காப்பாற்ற போறதாக அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல. அதன் காரணத்தின் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சு? அவன் வேத புத்தகத்தையே மாற்ற ஆரம்பிச்சான். வேத புத்தகத்தை மாற்ற ஆரம்பித்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலூஹியத்தோட பண்பு, தெய்வீக பண்பை அவன் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மக்கள் சாரையாக இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கெட்ட விஷயங்கள்ல வைங்க, நல்ல விஷயங்களை வைங்களேன், நல்ல விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கெட்ட விஷயங்கள்லாம் போய் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை வந்து வெளியே போய் செருப்பு போடுறதுக்குள்ள பொய் வந்து ஊரை சுத்திட்டு வந்துருச்சான். ஸோ அந்த மாதிரி தான் பொய்கள் வந்து ஈஸியா பரவிடும், உண்மை வந்து பரவாது. உண்மை வந்து யோசிச்சு பொறுமையா போறதுக்கு முன்னாடி பொய்கள் போயிட்டு வந்துடும். இப்ப இந்த பொய் பிரச்சாரம் காரணத்தினால என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அசல்
இஸ்லாம்ங்கிற அந்த அசல் தௌஹீத் மாறி போய் அந்த ட்ரினிட்டிங்கிற கொள்கை வந்துருச்சு. வந்தது மட்டுமல்லாமல் அநியாயங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அநியாயங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சு. அநியாயம் அதிகமாக வர ஆரம்பிச்சு. என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்துவத்தில் இருந்த மத போதகர்கள் தாங்கள் தான் அல்லாங்கிற மாதிரி அவர்கள் நாடிய விஷயத்தை ஹராமாக்கிறது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஹலாலாக்கிக்கிறது, அவர்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை ஹராமாக்கிட்டு மக்களை அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்களை அடிமை மாதிரி நடத்தி கொண்டிருந்தார்கள். மனித உரிமையை கொடுக்காம இருந்தார்கள். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நாங்கள் இவர்களுக்கு எதிராக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ட்டின் லூத்தர் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் புரொட்டஸ்டன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களாம் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, நாங்கள் புரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரொட்டஸ்டன் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இந்த சர்ச் கண்டித்து இவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம். இனிமேல் நீங்க, அதாவது அந்த சர்ச்சும் சர்ச்சோட நிர்வாகமும் எங்களை நீங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு உரிமையே கிடையாது. லேண்ட் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஒரு சாதாரண மனிதர் லேண்ட் வாங்க முடியாது. எப்படி இந்த ஜாதி கொடுமைகள் இருக்குதோ, கீழ் ஜாதிக்காரனுக்கு எப்படி உரிமையே கொடுக்கலையோ மேல் ஜாதிக்காரர்கள், ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் எப்படி இருந்துச்சோ, அதே போலதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரசூல் சுவாசம் வரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. பயங்கர அநியாயத்தை அனுபவிச்சு கொண்டிருந்தார்கள். அதனால ரசூல் சுவாசம் கூட கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்டாங்க? நீங்கள் உங்களோட அஹ்பார் ருஹ்பான், உங்களோட மத போதகர்களை வணங்க ஆரம்பிச்சீங்களே நீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்? நாங்க எங்க மத போதகர்லாம் வணங்கலையே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹராமாக்குனதை அல்லாஹ் ஹராமாக்குனதே அவங்க ஹலாலாக்குனால் நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமா ஏத்துக்கிட்டோம். அல்லாஹ் ஹலாலாக்குனதை இவர்கள் ஹராமாக்குனால் நீங்க ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்டார்கள். ஆமா ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், என்ன சுருக்கமா சொல்றேன், இப்படி இதுல இருந்து வெளியே வந்த ஒரு கொள்கை தான் கடவுள்னாவே பிரச்சனை. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த சர்ச்சில் கடவுள் பேரை சொல்லி தான் ஏமாத்தி கொண்டிருந்தாங்க. கடவுள்னாக்கவே பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையை விட்டு எங்களை ஒரு மனிதராக நாங்கள் காமித்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அந்த கடவுளே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாத்திக கொள்கை அப்பதான் முதலாக உலகத்தில் உருவாக்கப்படுது. எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தேவை இல்லை, நாங்கள் என்ன ஆடை போட வேண்டும், நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும், நாங்கள் என்ன யாருடன் பழக்கம் வச்சுக்க வேண்டும், யாரை திருமணம் முடிக்க வேண்டும், இதை நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். அந்த கடவுள் யார் முடிவு பண்றதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் பெருசாக கிளம்பி வெளியே வந்தார்கள். சரி, இப்ப அதை அப்படியே அங்க விடுவோம். அப்புறம் இஸ்லாம் வந்தது. இதெல்லாம் இந்த கொள்கையெல்லாம் அடித்தி நொறுக்கி எல்லாம் இங்க இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். பின்பு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை மீண்டும் இதே போல் அந்த நாத்திகம், அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த நாத்திகம் பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம் சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் ரொம்ப இலகுவாக உள்ள நுழையுது. எப்படி நுழையுது? போய் பிரச்சாரம் மூலயமாக. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து சொல்ற, அவங்களுக்கு அந்த கொள்கை உறுதி இல்லை, ஒருத்தவங்களுக்கு கொள்கை உறுதி இல்லை, அது ஒரு பெண்ணுக்கு கொள்கை உறுதி இல்லை, அந்த பெண் பெருசா கொள்கையை பத்தி படிக்கல, இந்த என்ன சொல்றது, மக்கள் எல்லாம் எப்படி போனார்களோ அதே போல நானும் போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் வந்து உங்களோட மதம் உங்களை போட்டு துன்பப்படுத்துது, ஹிஜாப்னால உங்களை துன்பப்படுத்துது, இப்படிப்பட்ட மதம் உங்களுக்கு தேவையா, உண்மையாலுமே உங்க இஷ்டப்படி நீங்க வாழ முடியுமா அப்படிங்கிற இந்த சுபஹாத்னாக்க டவுட். ஏன்னா டவுட்டை போடுறவன் ஒரு நாள்ல போட மாட்டான். நல்லா நீங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் குழப்பங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வந்து நிக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஆரம்பத்துல இதுல கருத்து வேறுபாடு இருக்குன்ட்டு வருவாங்க. இதுல கருத்து வேறுபாடு இருக்கு, அது இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், அல்லது ரெண்டு தரப்புல மக்களை உட்கார வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துறது, ரெண்டு தரப்புல மக்களை உட்கார வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துறது. இந்த பிராக்டிஸ் இன்னைக்கு ஆரம்பிச்ச பிராக்டிஸ் அல்ல, ஏதோ இன்னைக்கு டிவி சேனல் வந்தோடனே ஒருத்தர் வந்து பண்ணக்கூடிய பிராக்டிஸ் கிடையாது. இது அந்த காலத்துல இருந்து நாத்திகர்கள்ட்ட இருந்த பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா, வாங்க விவாதிப்போம். இப்படிப்பட்ட ரூல்ஸ் கடவுள் போடுவாரா போட மாட்டாரா, வாங்க விவாதிப்போம். வாங்க, நீங்க என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா? அங்கிட்ட உட்காந்துருக்கவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, இங்கிட்ட உட்காந்துருக்கவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு
கடைசியில ஆட்டோமேட்டிக்கா கடவுள் இல்லாத ஒரு இல்லை அப்படிங்கிற அந்த கொள்கையை நோக்கி தான் இவர் தீர்ப்பு சொல்லுவார். ஏன்னா அதெல்லாம் டிஃபால்ட். இப்ப இதே போல் இப்படிப்பட்ட இஸ்லாம்ல முஸ்லிம் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு சுபஹாத் அதாவது டவுட் கிரியேட் பண்றது, அது நேரில் வந்து சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து ஃபோன் போதும். ஃபோனில் ஒரு 2 ரீல்ஸ் பார்த்தா அதில் 3வது ரீல்ஸு இஸ்லாத்தை பற்றி ஏதோ ஒரு படம் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு பட்டிமன்றம் மூலியமாகவோ ஒரு சின்ன ஒரு கருத்து. இப்போ இந்த கருத்து என்ன ஆகும்? இப்போ இது பின்னாடியெல்லாம் ஷைத்தான் இருக்கான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? அந்த அமானிதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள், ஷைத்தான் அதை நிராகரிக்கணும்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சுபஹாத்துகளுக்கெல்லாம் இந்த டவுட்டுங்களுக்கெல்லாம் காரணம் ஷைத்தான் அசல்ல. சரியா? இப்ப இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மனதில் வளரும். எப்ப வளரும்? எப்ப இந்த குர்ஆனையும் எப்ப இந்த குர்ஆனோட கல்வியை ஒருத்தவங்க விட்டுடுறாங்களோ, சும்மா குர்ஆன் ஒரு சடங்குக்காக வீட்டுக்கு மேல ஷெல்ஃபு, யாராவது மூத்தா போனா 4 பேர்த்த கூப்பிட்டு வந்து வாசிக்கிறது, அவ்வளவுதான். அல்லது ரமதான் வந்தாக்க தூசி தட்டி குர்ஆனை முடிக்கணும்ட்டு வாசிக்கிறது. எப்ப இந்த குர்ஆன் அப்படி வைக்கப்பட்டுருச்சோ ஆட்டோமேட்டிக்கா மற்ற புக்குங்கள், மற்ற வார்த்தைகள், எப்ப அல்லாஹ்வோட வார்த்தையை தூக்கி மேல வச்சு தூக்கி பூட்டி வச்சிட்டோமோ மற்ற வார்த்தைகள் எல்லாம் அழகாக காமிக்கப்பட்டு, ஏன்னா இந்த சோசியல் மீடியா மூலமாகவும் இந்த எவ்வளவோ 1008 சேனல்ஸ் இருக்கு. இந்த 1008 சேனல்ஸ்ல எப்படி வச்சுக்கிட்டாலும் 80% சேனல்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாத்திக சேனல். சரி, இவங்களோட நோக்கம் என்ன? அதாவது பெண் அடிமைத்துவத்திலிருந்து அந்த பெண்ணை வெளியே கொண்டு வர போறாங்க. உண்மையாலுமே அவங்க எந்த மதத்தை சார்ந்திருந்தார்களோ அந்த மதத்தில் அடிமைத்துவம் பட்டிருந்து அந்த அடிமைத்துவத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் எங்க போயிட்டாங்கனாக்க, ஒரு பெண் என்ன ஆடையை போட வேண்டும் என்று முடிவு செய்யறதுக்கு கடவுள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கிறப்ப ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறாங்க, அது பெண்களே கேட்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கிறப்ப. என்ன ஆயிடுது? இதை நம் பெண்கள், இந்த எல்மு குறைவா இருக்கக்கூடிய இந்த பெண்கள் உள்வாங்கி கொண்டு இதுவும் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே ஆமா இவர் சொல்றது கரெக்ட், 100% கரெக்ட் அப்படிலாம் போகாது. இதுவும் கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரியான கூட்டாளிகளோட சேர்றோம். அவங்களும் முஸ்லிமா தான் இருப்பாங்க. இப்ப பேசி 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 கடைசியில் என்ன ஆயிரும்? கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான், உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உள்வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்களாக இருந்துட்டு நாத்திகத்துக்கு போறாங்க. உண்மையாலுமே ஒருத்தன் போயிருப்பான் ஊர்ல, ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த ஒருத்தன் அவன் மட்டும் போக மாட்டான், பல பேத்தை சேர்த்து அழைச்சிட்டு போகணுங்கிற பயங்கர முயற்சியை அவன் செஞ்சு கொண்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? சரி, எத்தனை தடவை எக்ஸ் ஹிந்து அல்லது எக்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிற சேனல்லாம் பார்த்துருக்கோம்? பார்த்தது கிடையாது. ஹிந்து மதத்திலிருந்து ஒருத்தர் நாத்திகர் ஆனாலோ அல்ல கிறிஸ்துவ மதத்திலிருந்து ஒருத்தர் நாத்திகரா போறான் அப்படின்னாக்க, நான் வந்து ஒரு எக்ஸ் ஹிந்து, எக்ஸ் கிறிஸ்துவன் அல்லது எக்ஸ் வேற ஏதோ அப்படின்னு சொல்லி பெருமையடைய மாட்டான். ஆனா இஸ்லாத்துல இருந்து ஒருத்தர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு போயிருப்பான். அவன் என்ன சொல்லுவானாக்கா, நான் எக்ஸ் முஸ்லீம் சொல்றான். ஏன் தெரியுமா சொல்றான்? அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் தேவை. ஏன்னா மற்றதெல்லாம் கொத்தா போயிடுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் இல்லையில, உண்மையான அந்த இஸ்லாமிய கொள்கை, உண்மையான அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த கொள்கை மற்ற மதத்துல கிடையாது. எனவே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அதை விட்டு வெளியேறுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நான் வந்து ஒரு எக்ஸ் முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் வெளியே வந்தானோ அதே போல பலரையும் வெளியே இழுத்துட்டு வர வேண்டும் என்று அவன் போராடுவான். ஸோ இப்படிதான் ஒரு மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாவத் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கலந்துலாம் போயிட முடியாது. ஏன்னா நம்ம வேணாலும் இங்க இருக்கலாம், ஆனா நம்ம குடும்பங்கள் ஊர்ல இருக்கு, நம்ம பிள்ளைகள் ஊர்ல இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, சில பேருக்கு பேத்திகள் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கொள்கையை, இந்த அகீதாவை நாம் அவர்களிடம் முறையாக சேர்க்கவில்லை என்றால் அடுத்த 3வது தலைமுறையோ 4வது தலைமுறையோ எங்களோட பாட்டனார்கள்லாம் ஏதோ முஸ்லிமா இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இது பல ஊர்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
காரணம் என்ன? இந்த இந்த குர்ஆனிலிருந்து தூர போனது, இந்த குர்ஆனை யோசிச்சு பார்க்காம இருக்கிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் ததப்பூர் பண்ண மாட்டீங்களா? ததப்பூர் என்றால் சிந்திக்கிறது, வாசிக்கிறது அல்ல. வாசிக்கிறதுக்கு நன்மை, அதில் மாட்டு கருத்து இல்லை, வாசிக்கணும், எல்லாம் குர்ஆன் வாசிக்க வேண்டும். சரி, அப்புறம் ததப்பூர் இருக்கு, தஃபக்குர் இருக்கு. ததப்பூர்னாக்க குர்ஆனை சிந்திக்கிறது. குர்ஆனோட தஃப்சீர்கள் இன்னைக்கு பாருங்க, எல்லா மொழியிலையும் தஃப்சீர் வந்துருச்சு, போன்ல வந்துருச்சு தஃப்சீர். ஆனால் நம்ம எத்தனை பேர் தஃப்சீரை படிக்கிறோம்? நம்மளோட கை ரொம்ப அழகா போயிட்டே இருக்கு, என்ன பார்க்கறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா போயிட்டே இருக்கு, நேரம் போயிட்டே இருக்கு, நேரம் போயிட்டே இருக்கு. ஆனால் எத்தனை முறை குர்ஆனை பத்தி ததப்பூர் பண்ணியிருக்கும் இதே போன்ல? குர்ஆனை பத்தி தஃபக்குர் யோசிச்சு பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பத்தி நாம் எத்தனை பேர் நம்ம யோசித்திருக்கோம்? அதனால கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு. இது நீண்ட ஒரு தலைப்பு. இன்னும் சொல்ல போனால் பல பல உலமாக்கள் இந்த தலைப்பை பற்றி ஒரு 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 அகீதாவை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், மற்ற அந்நிய சித்தாந்தங்கள் இருந்து என எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தலைப்பின் கீழ் நம் உலமாக்கள் அன்றும் சரி இன்றும் சரி பல்வேறு புத்தகங்களை எழுதி சமர்ப்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் அந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த அமானிதத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த தலைப்புக்கு என்னால் இந்த குறுகிய நேரத்தில் நியாயம் கற்பிக்க முடியல. ஏன்னா இதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படியா? சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த நாத்திகம் பத்தி நம்ம பேசணும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் இந்த நாத்திகம் இப்படி விளையாடுதுன்ட்டு. சரி, அப்படியே இங்கிட்டு வருவோம், ஒரு ஆணுக்கு வருவோம். அவன் என்ன நினைக்கிறான்? இஸ்லாம் அடிமைத்துவப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறத அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இவன் அதை சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு எதையோ பண்ணி, இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸ் முஸ்லிம்ட்டு. இந்த எக்ஸ் முஸ்லிம்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச மூடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தைரியம் இல்லை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றதுக்கான தைரியம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் இதே ஒரு ஹிந்து மதத்துல இருந்தோ கிறிஸ்துவ மதத்துல இருந்தோ ஒருத்தன் வெளியே வந்தவன் அவன் போல்டா நிற்பான். ஆமா, நான் மதத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் நான் எதிர்த்தேன். ஆனால் இந்த முஸ்லிமால், எக்ஸ் முஸ்லிமால், இந்த முர்த்ததால், எக்ஸ் முஸ்லிம் ரொம்ப சாஃப்டா இருக்கு அவங்கள அட்ரஸ் பண்றதுக்கு. இந்த முர்த்ததுகளால் ஒருபோதும் இந்த குரான்ல இந்த வசனத்துல இந்த மாதிரி கருத்து இருக்கு, எனவே இது அவுட்டேட்டட், பழமைவாதம், இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு இது பொருந்தாது என்று ஒருபோதும் அவர்களால் சொல்ல முடியாது. அதே போல பாத்தீங்கன்னாக்க மனித உரிமைங்கிற பெயர்ல வருவாங்க. மனித உரிமை என்ற பெயரில் இவர்கள் மனிதநேயம், மனிதம் என்று சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் இருக்கு. என்ன மனிதநேயம்? இஸ்லாத்தில் இல்லாத மனிதநேயமா? மனிதர்களை தாண்டி விலங்குகள் கூட எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. விலங்குகள் கூட எப்படி பாசமாக நடந்து கொள்ள வேண்டும், விலங்குகள் கூட எப்படி கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்த ஒரே மார்க்கம் இது. பெண்ணுரிமையை 1400 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரே மார்க்கம் இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுரிமை மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் யார் எடுத்து சொல்றது? பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள், ஃபெமினிசம் மூமெண்ட். பெண்ணுரிமை வார்த்தை நல்லா இருக்கும், ஆனா உண்மையாலுமே அவங்க பெண்ணுரிமை பேசவில்லை. உதாரணத்துக்கு பெண்ணுரிமையில மெயினா என்ன சொல்றாங்க? அதெல்லாம் பொம்பளைங்க இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூடிக்கணும். ஏன் அவங்களாம் மூடணும்? நீங்க மூடுறீங்களா? இல்லையே, அவங்க மூடுறாங்களே. எதுக்கு அவங்கள கொடுமைப்படுத்துறீங்க? எதுக்கு அவங்கள போட்டு மூஞ்ச மூடணும்ட்டு? எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணும், தக்குவாதாரியா இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்ணும் இது வரைக்கும் இப்படி பேசுனது கிடையாது. ஆனா இவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா, சைத்தானோட வேலை அதான அசல். ஆரம்பத்தில் பேச மாதிரி இப்லீஸோட டீம்னு ஒன்று இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறோம். இவங்க 2 பேத்துக்கும் தான் போட்டி. கியாமத்து நாள் வரைக்கும் எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணி, ஒன்று ஷிர்கு செஞ்சு அந்த தர்கா அது மாதிரி ஃபர்ஸ்ட்ல பார்த்தோமே, யா அலி மதது, அல்லது யா அப்துல் காதர் ஜீலானி, யா கௌசல் ஆலம், இது சொல்லி ஆகணும். யா கௌசல் ஆலம் சொல்லுவாங்க அப்துல் காதர் ஜீலானிய. நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஷவுல் அமீத், யா காதர்
முராத் ஹாசில் அப்படிம்பாங்க. முராத் ஹாசில்னா என்னது? நாகூர் யாரும் இருக்கீங்களா இங்க? நாகூர், நாகப்பட்டினம், அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யா காதிர் முராத் ஹாசில், யா காதிர் முராத் ஹாசில். என்ன முராத் ஹாசில்? என்ன அர்த்தம் அதுக்கு? முராதுனாக்க நான் நாடியது, நான் நாடினது முராத். ஹாசில்னா என்ன? கடைச்சி விட்டது, கடைச்சி விட்டது. இப்ப யா காதர், யா காதர்னாக்கா அப்துல் காதர் ஜிலானியோட சொல்றாங்க, அந்த நாகூர் அவுலியாவையும் சொல்றாங்க. முராத் ஹாசில்னாக்க நான் உன்னை தேடி வந்தேன், தேடிதான் வந்தேன். முராத் ஹாசில், எனக்கு என்ன நோக்கத்துக்காக உன்னிடம் வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. முராத் ஹாசில். இது தெரியாம என்ன பண்றாங்க? போட்டோ ஒன்று போட்டு எல்லாரும் வீட்டிலையும் மாற்றி வைக்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்லணும்? பள்ளிவாசல்ல சொன்னோம்னா ரைட், யாரெல்லாம் உன்னை தேடி வந்தேன், நான் சொல்லாமையே என்னோட தேவைகள், என்னோட முராத் ஹாசில் ஆயிடுச்சு. ஆனா போய் இறந்து போனவர்கிட்ட, அவர் நல்லவரா இருக்கலாம், நல்லவரா இருக்கட்டும், அப்படியே நம்ம நம்புவோம், நல்லடியார், நல்ல அவுலியாவா அவர் இருக்கிறார், அவரை மதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். சரி, இறந்து போயிட்டாரே, அவர்கிட்ட போய் முராத் ஹாசில்னு சொன்னா, அது அங்க வந்ததுனால, இங்க கால், இந்த என்னோட கால் இந்த புனித பூமியில் பட்டதுனால் என்னோட முராத் ஹாசில், என்னோட தேவைகள் பூர்த்தி அடையப்பட்டது என்று சொன்னால் இது அக்கீதாவில் இருக்கக்கூடிய குழப்பமா இல்லையா? அல்ல கண்ணியமிக்கவர்களே, அடுத்து பார்த்தோம்னாக்க இப்படி போயிட்டாங்களா? இப்ப நம்ம திருப்பி இங்க வருவோம். இப்ப இந்த மூமெண்ட்ஸ், அதாவது இயக்கம், நாத்திக இயக்கமா இருக்கட்டும், பெண்ணியம் இயக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் சமுதாயத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் உருவாவி உங்களோட நோக்கமே என்ன அப்படின்னாக்க கடவுளுங்கிறது கிடையாது, கடவுளுக்கு நம் விஷயத்தில் தலையிடுறதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. நஅூது பில்லாஹ். ஏன்னா இது எல்லாமே அவுடேட்டட். அந்த காலத்துல இது இருந்துச்சு. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, குரான்ல இருக்கிறதுலாம் நல்ல கருத்து தான், அந்த காலத்துல மக்கள் ஒழுங்கா இருக்கிறதுக்காக போட்ட கருத்து, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தை மாத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்கள் எல்லாம் வார்த்தைகள்ல ஒரு விளையாட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் வார்த்தையில் விளையாட்டு, தக்லீபல் ஹகாயிக், உண்மையை மாத்தி சொல்லுவாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் இந்த மது பல பேரை கொண்டு அழைக்கப்படும். இன்னைக்கு சாராயம் சொன்னா, ஓ சாராயமா ஹராம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு டீசெண்டா அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு, இது ஒரு ஷர்பத், ரூஹானியத் ஷர்பத், அந்த ரூஹோட ஷர்பத், ரூஹானியத் ஷர்பத் அப்படி சொன்னாக்க பேர் நல்லா இருக்கே. விபச்சாரம் சொன்னா ஹராம் இல்லையா? முஸ்லீம்கள் விட்டுருவோம், முஸ்லீம் அல்லாதவர்களும் விபச்சாரமா சி அப்படின்பாங்க. பாலியல் தொழில்னு சொன்னா ஒரு சாஃப்ட்னஸ், பாலியல் தொழில். இன்னைக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் இந்த மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இது ஏகுவானதா இருக்காதோ அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான். குரான்ல ஹராம் அதிகமா ஹலால் அதிகமா? குரான்ல ஹராம் அதிகமா ஹலால் அதிகமா? ஹலால் தான் அதிகம், ஹலால் தான் அதிகம், ஹலால் தான் அதிகம். இப்படி இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு கேடு கொடுக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான். ஏன் விபச்சாரத்தை தடை செய்தான்? ஏன்னா அது ஒரு கேடு, அந்த சங்கதிகளுக்கு அது ஒரு கேடு. ஏன் மதுவை தடை செய்தான்? மூளையை பாதிக்கும். இப்படி எதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்தானோ, எதெல்லாம் மனிதர்களோட நலனுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வரானோ அதையெல்லாம் இவர்கள் வேற ஒரு பெயரை கொண்டு அதை என்ன சொல்றது, அதை நிராகரித்து விட்டு இவர்கள் ஒரு புது பெயரை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த பெண்ணியம் பேசக்கூடிய அறிவாளிகள் இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, பெண்களை நீங்க ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமைச்சு கொடுக்கணுங்கிறீங்க, டீ போட்டு கொடுக்கணுங்கிறீங்க, பாத்திரம் கழுவணுங்கிறீங்க, இதெல்லாம் சொல்றீங்க, இது ஒரு பிற்போக்குவாதம், எனவே எல்லாம் வெளியே வர சொல்லுங்க, வெளியே அவங்க இஷ்டத்துக்கு அவங்களை ஆடையை போட்டுட்டு வெளியே வரல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளியே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல்ல செஃப்,
வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஹோட்டலில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? சமைக்கக்கூடாது, செஃப். அதுக்கு பேர் செஃப்பா. வீட்டில் தன்னோட புருஷன், தன்னோட குழந்தைங்க, தன்னோட மாமனார் மாமியார்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு எவனோ ஒருத்தனுக்கு ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்கறது. இதுக்கு பேர் பெண் சுதந்திரமா? இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பெண் சுதந்திரம்னா என்ன அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு அந்த பெண்ணோட ஆடை குறைக்கப்படுதோ அந்த அளவுக்கு அவ ஒரு சுதந்திரவாதி அப்படின்னு சொல்றது. ஆனா ஆண் என்னைக்காவது ஆடை குறைச்சிருக்கானா பாருங்க? கோட் போட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்பான். ஆனா பெண் மட்டும் ஏன் ஆடையை குறைக்கணும்? இப்ப எங்க போட்டுச்சு உங்களோட ஈக்குவாலிட்டி? அந்த சமத்துவம். சமத்துவம்னா ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட வேண்டியதானே? இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான பிரச்சாரங்கள் அதிகமாக மக்கள்கிட்ட போய் ரொம்ப இலகுவாக போய் சேருது இந்த மொபைல் காலனால. இப்ப இதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது? இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு மொபைல் கிடையாது, ஹராம் ஹலால் விஷயம் கிடையாது. இங்க இந்த ஹராம் ஹலால் விஷயத்தையும் தாண்டி மனிதரோட அந்த மூளையை, எப்படி சாராயம் குடிச்சா மனிதனோட மூளை மழுங்கி போகுமோ அதே போல் ஒருத்தன் இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து அந்த மாதிரியான படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களையே அவன் டிவியில வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் முன்னேற்றம் என்று மாறி 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 அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டால் அவனோட அந்த மூளையும் மழுங்கி போய்விடும். மழுங்கி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த மூளையில எதை வேணாலும் ஊத்தி ஃபில்அப் பண்ணலாம், எதை வேணாலும் ஊத்தி ஃபில்அப் பண்ணலாம். ஆனா அல்லாஹ் ரசூல் அப்படின்னு சொன்னா ஒரு அலர்ஜி வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் என்று சொன்னாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணுமே. இன்னைக்கு எந்த ஒரு இயக்கமா இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு சாதாரண ஒரு கம்பெனி கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? கட்டுப்பாடு இருக்கு. மனுஷனா பிறந்தா கட்டுப்பாடு இருக்கக்கூடாதா? அந்த கட்டுப்பாட்டை தவிர்த்தால், அந்த கட்டுப்பாட்டை அகற்றினால் அவன் தன் மனோ இச்சைக்கு அடிமையாகுவான். ஒண்ணு இந்த மனிதன் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அல்லது படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர மற்ற ஏதோ ஒரு கல்லுக்கோ மண்ணுக்கோ அல்லது ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இது ரெண்டு தான். மற்றபடி நான் யாரையும் என்னோட என்னோட சுதந்திரத்தால் நான் இதெல்லாம் கத்துக்கல, அதெல்லாம் போய் அவனே ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஒரு காலத்துல இதை மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இப்ப முடிஞ்சிச்சு டைம். ஒரு காலத்துல ஹராம் ஹலால், இது ஹராம் இது ஹலால்ன்ட்டு எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியப்பட்டது. பின்பு அந்த ஹராம் ஹலால் எப்படி பேசப்பட்டுச்சுனாக்க கருத்து வேறுபாடு இருக்கு. உதாரணத்துக்கு சினிமாவை எடுத்துக்குவோம். இன்னைக்கு அதான் பெரும் பேசும் பொருளா இருக்கு நம்ம ஊர்ல. சினிமாவை எடுத்துக்குவோம். எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருந்தாங்க. முஸ்லிம்கள் படித்தவர்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, குரான் ஓதுனவர்களும் சரி, ஓதாதவங்களும் சரி, சினிமானா முஸ்லிம்கள் ஹராம், அதான் பார்க்கக்கூடாது. பார்த்தாங்க. சினிமா பார்க்காத முஸ்லிம்லாம் கிடையாது, முஸ்லிம்கள் சினிமா பார்த்தாங்க. ஆனா ஹராம்னு நினைச்சு பார்த்தாங்க. அல்லாட்ட போய் தவ்வா நான் எப்படியாவது கேட்டுக்குவேன், எப்படியாவது தப்பிச்சிருவேன்னு நினைச்சு பார்த்த ஒரு காலம். பின்பு என்ன ஆயிடுச்சு? கருத்து வேறுபாடு. அப்படிதான் போனாங்க. இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு இருக்கு பாருங்க. இந்த அறிஞர் இப்படி சொன்னார் பாருங்க, அந்த இப்படி சொன்னார் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இப்படிதான் தாவா பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி இன்னைக்கு சினிமா ஒரு ஹராம்ன்ட்டு அன்னைக்கு பேசின கருத்தை சொன்னால் நீங்களாம் பழமைவாதிகள் சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் யாரு? நாம் இந்த அகீதாவை விட்ட காரணம் தான். இன்னைக்கு இந்த சினிமா ஹலால்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கு. நாளைக்கு ஒரு சமுதாயம் வரும், சினிமா கேஷுவல் இல்லைன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்னைக்கே வந்துருச்சே. காரணம் என்ன? இந்த அகீதாவை விட்ட காரணத்தினால்தான், கொள்கையோட உறுதியை விட்ட காரணத்தினால்தான். கொள்கையோட உறுதியை விட்ட காரணத்தினால் எங்க போய் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் பாத்தீங்களா? ஹராமை ஹராமுன்னு சொன்னால் அவன் ஒரு கடும்போக்குவாதி அல்லது பிற்போக்குவாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம நம்மளோட கப்பலை ஓட்டி செல்ல முடியும். காத்து எந்த டைரக்ஷன்ல அடிக்குதோ அந்த டைரக்ஷன்ல கப்பல் போகும் இல்லையா? அல்லது அந்த தூசிகள் குப்பைகள் அப்படித்தானே போவோம். நம்ம குப்பைகளா காத்தடிக்கிற அந்த டைரக்ஷன்ல போகிறதுக்கு நமக்குன்ட்டு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு, நமக்குன்ட்டு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை முதலில் நாம் படிச்சு நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஹராமை ஹராமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஹராம் ஹலால்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஹலால் ஹராம் கிடையாது என்று வாதாட்டம் என்றால் அல்லாஹ்வோட விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பேசுறதாக ஆகிடும், அல்லாஹ்வோட உரிமையில் நாம் கை வைக்கிறதாக ஆகிவிடும். எனவே கண்ணிமிக்கவர்களே, இந்த கொள்கையை நாம் படிக்கணும், அதிகமாக இந்த கொள்கையை படிக்கணும். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கும் இதை பத்தி நம்ம சொல்றதுக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கேட்டோமோ அதை புரிஞ்சு நமக்கும் சரி நம் மக்களுக்கும் சரி நேர்வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காமிக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். அதே போல எந்த அமானிதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது ஒப்படைத்திருக்கிறானோ அந்த அமானிதத்தை நாமும் பேணி பிறருக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம், பிறருக்கு எத்தி வைக்கிறோமோ இல்லையா, குறைந்தபட்சம் நம்மளோட வீட்டுல எத்தி வைக்க கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.